திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பயன்படுத்த முடியாத நிலையில் பழுதடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானலில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த இயந்திரம் பயன்படுத்த முடியாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்காகவே திட்டங்களை செயல்படுத்திவிட்டு பின்னர் அதை முறையாக பராமரிப்பதில்லை என விமர்சித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக அரசை கண்டித்தும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாலங்காட்டில் இயங்கி வரும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்த 162 கோடி ரூபாயை பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான கரும்பு விவசாயிகள் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கையில் நோன்பு திறக்கும் முதல் நாளே அனைத்து பள்ளிவாசல்களிலும் கருப்பு கொடியேற்றி மாவட்ட நிர்வாகத்திற்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிவகங்கை வாலாஜா நவாப் பள்ளிவாசலுக்கு சொந்தமான மயானத்தின் சுற்றுச்சுவரை புனரமைக்க அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. அதேபோன்று இஸ்லாமிய மக்களுக்கான மயானத்தை விரிவுபடுத்த அரசு 1 ஏக்கர் நிலம் வழங்க அரசாணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தாமல் இருப்பதை கண்டித்து ரம்ஜான் நோன்பு துவங்கிய முதல் நாளே சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் கருப்பு கொடி கட்டி இஸ்லாமியர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க தாயத்துகளை திருடிய பெண் சிக்கினார். கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை மகப்பேறு வார்டு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வார்டு பகுதிகளில் விளையாடும் குழந்தைகள் அணிந்திருக்கும் தங்க தாயத்துகள் திருடப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் பகல் நேரத்தில் மருத்துவமனை வளாகத்தில் தங்க தாயத்தை திருடிவிட்டு அப்பகுதியில் சுற்றித் திரிந்த நன்னிலத்தை சேர்ந்த பெண் பிடிபட்டார். அவரிடமிருந்து 10 தாயத்துகள் இதுவரை கைப்பற்றப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் மருத்துவமனையில் கூட பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி அருகே திமுக பேரூராட்சியின் மெத்தனமான செயல்பாட்டை கண்டித்து அதிமுக சார்பாக கண்டன பதாகைகள் வைக்கப்பட்டன. மேலகரம் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் மேலகரம் திமுக பேரூராட்சி அலுவலகம் மூலம் சாலையின் நடுப்பகுதி வரை பைப்லைன் அமைக்க குழிகள் தோண்டப்பட்டன. பின்னர் சாலையை சீர் செய்து தருவதாக பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துவிட்டு தற்போது வரை எந்த சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் மக்கள் படும் கஷ்டங்களை உணர்த்தும் வகையில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட இணை செயலாளர் டேனி அருள்சிங் ஏற்பாட்டில் கண்டன பதாகைகள் வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூரில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் கடந்த 1 வார காலமாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 5000க்கும் மேற்பட்ட மூட்டை நெல் மணிகளை தரையில் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் நெல் மணிகள் பாதிப்படைந்து வரும் நிலையில் விரைவாக நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக அரசின் அதிகாரிகள் வேறு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை எடுத்துச் செல்ல வலியுறுத்துவதாக தெரிவித்த விவசாயிகள் அவ்வாறு செய்தால் தங்களுக்கு பாதிப்புகள் இரட்டிப்பாக ஏற்படும் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். கொண்டு போனோம் விவசாயி நாங்க கஷ்டப்பட்டு எலி கிடுக்கி போட்டு தண்ணி பாய்ச்சி அறுத்து கொண்டாந்து இங்க கொட்டி நாங்க ரொம்ப லோல் போட்டிருக்கோம் ஐயா. நாங்க ரொம்ப வேதனை பட்டுட்டு பணியில சாரல்ல கிடக்குறோம் சார். எப்படி காவு காக்குறது, நாங்க எப்படி இருக்குதுங்க? நாளைக்கு நாங்க எல்லாருமே தீ குளிக்கிட்ட தயாரா இருக்கிறோம். நாளைக்கு ஒருத்தூர் டிஎன்சில. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராம மக்கள் பணம் செலவழித்து கட்டிய நியாய விலை கடையை திறக்க மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. புவனகிரி அருகே உள்ள சிலுவைபுரம் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நியாய விலை கடையை தங்கள் கிராமத்திற்குள்ளேயே அமைக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கிராம மக்களே பணம் வசூல் செய்து புதிய நியாய விலை கடையை கட்டியுள்ளனர். இந்நிலையில் இந்த கடையை திறப்பதற்கும் திமுக அரசின் அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் ஒவ்வொருவருமாக வசூல் பண்ணி இந்த கட்டிடத்தை கட்டி நாங்க வைத்து வருகிறார்கள், திறக்க பார்க்கிறார்கள். ஆனா வந்து திறக்க மாட்டேன்றாங்க, திரும்பி போயிடுறாங்க. என்ன காரணம்? அப்படி இருந்தாக்க நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தோம். திருப்பி நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். எவ்வளவு இந்த கோரிக்கை எடுத்து நாங்க மீண்டுமா வச்சோம். ஆனா கவர்மெண்ட் எங்களுக்கு உணவு கொடுத்து என்ன புண்ணியம்? மன நிம்மதியாக வாங்கிட்டு வந்து அதை நாங்க சாப்பிட முடியல. அதனால இத வந்து எங்களுக்கு விரைவில் தேர்தலுக்கு முன்பாக இந்த அரசு எங்களுக்கு இந்த நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டால் நல்லது. அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்கள் சிலுவைபுரத்தின் சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் இந்த எலெக்ஷனை, இந்த தேர்தலை நாங்க புறக்கணிப்போம். எங்க ஓட்டு யாருக்குமே கிடைக்காது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உழவர் சந்தைக்கு செல்லும் சாலையை சிலர் ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வருவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி உழவர் சந்தை வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தினசரி வியாபாரிகளுக்காக தனியாக கட்டிடம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அதனை பயன்படுத்தாமல் உழவர் சந்தைக்கு செல்லக்கூடிய சாலையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள உழவர் சந்தை வியாபாரிகள் இதனை தடுத்து நிறுத்த கோரியும் சந்தையில் உள்ள குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றாததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை அருகே உள்ள பாலம் சேதமடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. மழைக்காலங்களில் மழைநீர் வெளியே செல்லாமல் பாலத்தில் தேங்கி நிற்பதாலும் முறையான பராமரிப்பு இல்லாததாலும் பாலம் அடிக்கடி சேதமடைந்து வருகிறது. தற்போது பாலத்தின் மேல் பகுதியில் உள்ள கான்கிரீட் உடைந்து இரும்பு கம்பி வெளியே தெரிவதால் விபத்து ஏற்படும் முன் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி எதிர்பாராத விதமாக கழுத்தில் புடவை இறுக்கி உயிரிழந்தார். வஉசி நகர் பகுதியில் பெற்றோரின்றி பெரியப்பாவின் வளர்ப்பில் இருந்து வந்த 10 வயது சிறுமி துர்கா வீட்டில் தனியாக இருந்தபோது புடவையில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமியின் கழுத்தில் புடவை இறுக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.